சரிம்மா நான் போறேம்மா, நான் ஜாலியா எல்லாரோடையும் பேசுறேம்மா, நான் தைரியமா இருப்பேம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ள போனாரு. ஏன்னா ஒரு 3 hours கிட்ட வந்து அவங்க கிட்டவே அவன் இருந்தான். வந்து சமையலுக்கு ஆக்சுவலா வேண்டியிருந்த புதினாவையுமே அவனை கிள்ளி தர சொல்லி அவன் கிள்ளினதான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அங்க இருந்ததுலயே பயங்கரமா இருந்தது வந்து புகழ் டார்லிங் தான். ஜோக்கர் கெட்ட போட்டு அன்னைக்கு இருந்தாங்க. ஸோ அந்த இவங்க கண்டிப்பா அந்த கெட்டப்ப கிட்ட போனாலும் இவனுங்க தெரிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கூப்பிட்டு டார்லிங் கொஞ்சம் 2 பேர்ட்டையும் பேசிருங்கன்னு சொன்னோம். அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டா 2 பேர்கிட்டையும் வந்து விளையாண்டு ஆசையா பேசி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்கிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ராமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருந்தாரு. ஸோ ஒரு மூட்டை ஃபுல்லாக நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருந்தாரு. ஸோ நவிலன் வந்து ராமர் ப்ரோவை கண்டுபிடிச்சு பிரியங்காக்கான பார்ட்னர் அவர் தான் அப்படின்றத கொடுத்தோன்னே அவருக்கு அழகாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு. மக்களே, ஸோ இந்த வீடியோ பதிவில் எல்லாரும் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஃபேவரட்டான குக் வித் கோமாளி ஷோக்கு வந்து இந்த வாரம் கிட்ஸ் ஸ்பெஷல் எபிசோட். ஸோ அந்த கிட்ஸ் ஸ்பெஷல் எபிசோடுக்கு வந்து நம்ம நிலன் நவிலனை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சோம், பசங்க எப்படி சமாளிப்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயம்லாம் எங்களுக்கும் இருந்தது. சரி போய் தான் பார்ப்போமே, போனா பசங்களுக்குமே அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுனதுனால பசங்களை கூப்பிட்டு இப்போ அங்கதான் நாங்க போறோம். ஸோ அன்னைக்கு ஷூட்ல நிலன் நவிலன் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க, இவங்க அடுத்தவங்களை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க நிலன் நவிலனுக்கு எப்படி கேர் பண்ணாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க அவன் எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டான். ஸோ முதல்ல ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். போன உடனே வந்து ஒரு ரூம்ல வந்து எங்களை உட்காந்து வச்சிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்தோம். அப்போ வந்து அன்னோட்டு வந்து எங்களை கூப்பிட்டுட்டு செட்டில் வந்து கூப்பிடுறாங்க, வாங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு போனாங்க. உள்ளே போய் நான் இமேஜின் பண்ணிக்கிட்டது என்னன்னா, செட்டுனா அப்படியே பயங்கர லைட்டிங்காக இருக்கும், அப்படியே ஜொலிக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்து உள்ளே போனால் ஒரே இருட்டு. என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஷட்டரை திறந்து விட்டுருந்தாங்க. அந்த ஷட்டருக்குள்ளே நுழைஞ்சு போக சொல்லியிருந்தாங்க. ஸோ நுழைஞ்சு உள்ளே போனோடனே நிலன் நவிலன் வந்து கொஞ்சம் திகிலாக இருந்தாங்க. ஐயோ அம்மா எங்கேயோ கூப்பிட்டு வந்துட்டீங்க, நம்ம வாங்க ரிட்டன் ஓடிடலாம் அப்படிலாம் பேசினாங்க. ஒரு 5-10 minutes அங்கே மிச்ச குட்டீஸ் எல்லாமே வந்திருந்தாங்க, அந்த கோ கண்டஸ்டன்ஸ் குட்டீஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்கெல்லாம் ஓகே எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, ஸோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்திலே அடாப்ட் ஆயிட்டாங்க. அண்ட் முக்கியமாக அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஷோ அப்படின்றதுனால நிறைய பலூன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாஸ்க்கு, அந்த குட்டி குட்டி அந்த பழைய காலத்து 90s கிட்ஸ் விளையாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விளையாட்டு ஜாமான் எல்லாமே இருந்துச்சு. இவங்க வந்து எப்போ எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போறீங்க, நாங்கள் இதை விட முக்கியமாக என்னன்னா அங்கே வந்து அந்த ஆமாம் அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தேர்மோகாலில் வந்து பீஸா பர்கர் அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நிலன் இதெல்லாம் சாப்பிட்றதா பொம்மையா தொட்டு பார்க்கலாமா அப்படிலாமும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக மைக்கெல்லாம் மாட்டி விட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது யாரை முதல்ல அனுப்புறதுன்னு தெரியல. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நிலன் குட்டியில் வந்து ரொம்ப போல்டு பெரியவனாக இருந்து வந்து அவன் எடுத்துக்காட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிலனை முதல்ல உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. லைக் இந்த குக்குக்கு இந்த கோமாளியே இந்த குழந்தை தான் செலக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இடத்த கொண்டு வந்தாங்க. ஸோ நிலன் உள்ளே போய் அழுதுகிட்டே வெளில வந்தோடனே எங்கே போய் கோமாளியை செலக்ட் பண்ண மாட்டானோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவன் உள்ளே போனான். போயிட்டு யாரா வேணும் அப்படின்னும் போது நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் வந்து வைஷாலி கேமிக்கர் வந்து டோரா ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய கையில் பலூன்லாம் வச்சுருந்தாங்க. நிலனுக்கு வந்து பலூன்னாலே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஸோ இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அவங்கள உள்ளேயும் கூட்டிகிட்டு போயிட்டான். செகண்ட் செட் ஆஃப் ரவுண்டில் வந்து எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து உள்ளே போனோம். நிலன் வந்து இந்த கையில் நவிலன், இந்த கையில் ஆழியாவெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வாங்க நம்ம வெற்றி நடை போடுவோம், வீர நடை போடுவோம், உள்ளே போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம்லாம் டைலாக் பேசிட்டு உள்ளே எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் நிலன் மட்டும் ஓடி வந்தான். டே தம்பி என்னடா அப்படின்னா, அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குமா, நான் நாளைக்கு வேணா போகிறேன், இன்னைக்கு உட்காந்து பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னா கொஞ்ச நேரம் வெளில இருந்து அவன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் திரும்ப உள்ளே போனால் உள்ள இர்ஃபான் ப்ரோ வந்து நல்லா பேம்பர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. மணிமேகலை அவங்க தான் வந்து வெளில வந்து சொன்னாங்க, நான் இருக்கேன்டா உனக்கு, நான் அவனை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளிலேருந்து தூக்கிட்டு பூ போல கொண்டு போய் கொடுத்தாங்க. ஸோ உள்ள ரொம்ப அழகாக இவன் கொஞ்ச நேரத்துக்கு வந்து செட்டில் ஆயிருந்தான். அதுக்கப்புறம் திரும்பி அவனுக்கு பயம் வந்துருச்சு. இல்லை நான் வெளில போகிறேன் அப்படின்னாங்க. சரி குழந்தையாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய நடந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து நான் பயந்தது வந்து நவிலன் தான். ஐயோ நிலனே இப்படி ஓடி வரானே, நவிலன் என்ன பண்ணுவாங்க. நாங்க என்ன நினைச்சோம்னா, இவன் பயப்படுவான், இவன் வந்து இதை ஹேண்டில் பண்ணுவான். ஏன்னா நிலனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு அட்டென்ஷன் கொடுத்து எல்லாரும் பேசுறாங்க, அவனுக்கு கொஞ்சறாங்கன்னா அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். பட் நிலனுக்கு வந்து அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுனால நாங்க அதோட அவனை விட்டுட்டோம். வெளில ஓடி வந்ததை நாங்க சொல்ல மாட்டோம், உள்ளேயேதான். ஆக்சுவலி 2 பேருமே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் அந்த என்ன சொல்கிறது, லைவாக செட்டை பார்க்குறதோ ரியாலிட்டி ஷோக்கு போனதோ நாங்கள் கிடையாது. ஸோ அன்றைக்கி அங்கே உள்ளே எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே வந்து குழந்தைங்க வந்து எவ்வளோ அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்கள வந்து கொண்டு போகிறாங்க, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதில் எங்கள் நிலன் எவ்வளோ தூரத்துக்கு கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஓவராலாக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
நிறைய பேர் எங்கள் குழந்தைங்களை வந்து அழகாக பேம்பர் பண்ணிக்கிட்டாங்க, சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. இவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த பேரண்ட்ஸ் ஆகட்டும், கூட இருந்த குழந்தைகளாகட்டும், அந்த செட்டில் இருந்த மற்ற கோ கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக எங்கள் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த விதத்தில் ரொம்ப 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 ஹாப்பி. பட் நவிலன் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் சரிம்மா நான் போறேம்மா, நான் ஜாலியாக எல்லாரோடையும் பேசுறேம்மா, நான் தைரியமா இருப்பேம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ள போனான். அடுத்த ஆளா நான் சொல்றேன். ஸோ வந்து நவிலன் உள்ள போனாரு, ரக்ஷன் ப்ரோ தான் வந்து உள்ள அழைச்சிட்டு போனாங்க. பிரியங்கா தலையோட பேரா தான் வந்து நவிலன் இருந்தான். ஸோ வந்து பயங்கரமா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப ஸ்வீட்டா வந்து அவனை ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா அங்க வந்ததுலேயே குட்டி வந்து நவிலன் தான். நாங்கள் எப்படிடா செட்டில் ஆவோம் அப்படின்னு யோசிச்சோம். என்னதான் நீங்கள் வந்து வீடியோஸ்ல அவன் அப்படி பேசுனா இப்படி பேசுறானாலும் அந்த குழந்தைக்கு வயசு வந்து 3லேருந்து 3.5 தான். ஸோ அதனால வந்து அவங்களுடைய மெச்சூரிட்டி இவ்வளோ மக்களுங்கும் போது ஒரு விஷயம் பயம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து பிரியங்கா தலைக்கு தான் ஃபுல் கிரெடிட் சொல்லணும். ஏன்னா ஒரு 3 hours கிட்ட வந்து அவங்க கிட்டவே அவன் இருந்தான். நீங்கள் வீடியோஸில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பட் அந்த செட்டுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக அவன் வந்து அவங்க கூட சுற்றிக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்து இருந்தான். அவனுக்கு இடையில அவங்க டாஸ்க்கை மீறி வந்து அவனுக்கு அவங்க ஃபீட் பண்ணுறதாகட்டும், அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதாகட்டும், ஷி வாஸ் வெரி ஸ்வீட். ரொம்ப வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக அவனை பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் ஆக்சுவலாக அவன் கம்ஃபர்டபுளாக இருந்தான். சப்போஸ் அவங்க அந்த அளவுக்கு வந்து இறங்கி அவனோட வந்து அவங்க மிங்கிள் ஆகலை அப்படின்னா மேபி நவிலனும் நிலன் மாதிரி அழுதுட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்களும் கொடுத்தாங்க, நவிலனும் அதை என்ஜாய் பண்ணா. அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் வரதுக்கு முக்கியமான ரீசன் இன்னொன்று. ஸோ அங்கே இருந்ததுலேயே பயங்கரமாக இருந்தது வந்து புகழ் டார்லிங் தான். ஜோக்கர் கெட்ட போட்டு அன்னைக்கு இருந்தாங்க. ஸோ அந்த இவங்க கண்டிப்பாக அந்த கெட்டப்ப கிட்ட போனோன்னா இவனுங்க தெரிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கூப்பிட்டு டார்லிங் கொஞ்சம் 2 பேர்ட்டையும் பேசிடுங்கன்னு சொன்னோம். அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக 2 பேர்கிட்டையும் வந்து விளையாண்டு ஆசையாக பேசி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்கிட்டாங்க. அதனால தான் இவங்க வந்து ஷூட்குள்ளே அந்த ஃப்ளோருக்குள்ளே நடந்து போகும்போது ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அண்ட் பூஜாக்கும் இங்கே வந்து நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு 2 குட்டியை வந்து பூஜா தான் வந்து பயங்கர பேசி 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 ஒன்றும் இல்லை நீ உள்ளவா நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டது. ஆக்சுவலி 2 குட்டில ஒரு குட்டி பூஜா எனக்கு எப்படியாவது வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா இருந்தாங்க. பட் பூஜாக்கு வந்து நிலன் நவிலனை வந்து முன்னையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்ப மீட் பண்றது நிலன் நவிலன் பேசிட்டே சூப்பர் சிங்கர் ஃபினாலேல பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் அண்ணா நான் அதெல்லாம் விடுங்க, நீங்க வந்து நிலன் நவிலனை எப்ப என்கிட்ட காட்டுவீங்க, நான் வீட்டுக்கு வரேன், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் அன்னைக்கு நிலன் நவிலன் வந்தது. நாங்க உள்ள என்டர் ஆகும்போது பூஜா வந்து ஷார்ட்ல இருந்தாங்க. எங்களை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்டட், நிலனா நவிலனான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளில ஓடி வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சிட்டு அப்பவே எங்ககிட்ட டீல் பேசிட்டு போனாங்க. கண்டிப்பா நிலனோ நவிலனோ யாராவது ஒருத்தராச்சும் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பேரிங் வேற மாதிரி இருந்ததுனால அவங்களோட டிசப்பாயின்மெண்ட் வந்து நாங்க லைவா செட்ல பார்த்தோம். கேமரா இருக்கு நம்மளை கவர் பண்ணுதுன்ற கவலையெல்லாம் இல்லை. நிலன் வந்து இர்ஃபான் ப்ரோ கிட்டயும் நவலின் பிரியங்கா தலைக்கிட்டு போனோடனே எனக்கு இல்லையா 2 பேருமே எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு ரொம்ப கியூட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அண்ட் தாண்டி வந்து நிஷா அக்கா ஆகட்டும், ரக்ஷன் மணிமேகலை தலையாகட்டும், அப்புறம் வந்து சொன்னாங்க பேக் ஸ்டேஜ் வந்துட்டு எவனாவது ஒருத்தனாவது என்கிட்ட மாட்டுவீங்கன்னு நினைச்சேன்டா, எவனுமே வரல என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டா வந்து இவங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ராமர் ப்ரோ பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருந்தாரு. ஸோ ஒரு மூட்டை ஃபுல்லா நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருந்தாரு. ஸோ நவிலன் வந்து ராமர் ப்ரோவை கண்டுபிடிச்சு பிரியங்காக்கான பார்ட்னர் அவர் தான் அப்படின்றத கொடுத்தோன்னே அவருக்கு அழகா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு. ஸோ அந்த கிஃப்ட்டை பார்த்து நவிலன் விளையாடிட்டு இருக்கும் போதே நிலன் வந்து அதை ஆசையா பார்த்ததை பார்த்துட்டு இர்ஃபான் ப்ரோ ரொம்ப கைண்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ராமர் ப்ரோ கிட்ட இருந்து இன்னொரு டாய் ஒன்று வாங்கி அதை நிலனுக்கு கொடுத்தாரு. ஸோ நிலன் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். அது வரைக்கும் கொஞ்சம் அப்செட்டா இருந்த குழந்தை அவனுக்கும் அந்த பன்னி கிடைச்சிருச்சு அப்படின்னு பயங்கர ஹாப்பி ஆயிட்டான். ஸோ இதுதான் பசங்களுக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ். என்னடா பன்னின்னு சொன்னா கடைசியில் இப்படி இருக்கேன்னு பாக்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் இருக்கு. அந்த ஜிப் எப்படி திறந்தோடனே பார்த்தா அப்படி ஒரு கியூட்டா ஒரு பனி ஆயிடுது. ஸோ அது பார்த்தோன்னே நிலன் எக்ஸைட் ஆயிட்டான். அண்ட் அவன் மூடுமே கொஞ்சம் எலிவேட் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு செம்ம சர்ப்ரைஸான கிஃப்ட். ஸோ வைஷாலி கெம்கர் வந்து நிலன் நவிலன் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நிலன் நவிலன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து நிலன் நவிலன் வராங்க அப்படின்றது தெரிஞ்சோடனே குட்டீஸ்க்காக கியூட்டா வந்து ஒரு சொப்பு சாமா கிஃப்ட் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அதையும் கொடுத்தாங்க. அப்பவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் குக் பண்ணும்போது சப்போஸ் பசங்க பேரிங்ல வந்தாங்கன்னா அவங்களும் வந்து கையில சொப்பு சாமா வச்சு விளையாடினா அது அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாட்ஃபுல்லா வந்து அந்த சொப்பு சாமா கிஃப்ட் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. விச் ஆல்சோ த கிட்ஸ் லவ். அண்ட் இது எல்லாமே நாங்க எதிர்பாராம நடந்த விஷயம். ஸோ நாங்கள் அப்படியே திக்குமுக்காடி போயிட்டோம், இவ்வளோ லவ் அண்ட் அட்டென்ஷன் அவங்க கொடுத்தது. அண்ட் அது மட்டும் இல்லை, குறிப்பா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, செஃப் தாமு அவர்கள். ஸோ அவர் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து இருந்த விதம் அதையெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஆஸ் அ மதர் ஆஸ் அ பேரண்ட் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, ஷூட் நடந்துட்டு இருக்கும் போதும் சரி, ஷோ டுவர்ட்ஸ் த எண்டும் சரி, அவர் வந்து திரும்ப திரும்ப எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் வந்து வலியுறுத்தின ஒரு விஷயம் வந்து குழந்தைங்க இங்கே இருக்காங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இடையில வந்துட்டு 2-3 கண்டஸ்டன்ஸ் வந்து தண்ணிலாம் மேலே ஏதோ ஸ்ப்ரே பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கீழெல்லாம் கொஞ்சம் ஸ்பில்லாக இருந்தது. ஸோ அவர் வந்து அதை நோட் பண்ணிகிட்டே இருந்தார். அதை க்ளீன் பண்ணுற வரைக்கும் மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தார், அதை க்ளீன் பண்ணுங்க, குழந்தைங்க இருக்காங்க விழுந்துருவாங்க, அதை க்ளீன் பண்ணுங்க. ஸோ அதை அவர் க்ளீன் பண்ணுற வரைக்கும் அதை
அவர் வந்து சொல்கிறத நிப்பாட்டவே இல்லை. ஸோ அந்த கேர் வந்துட்டு அது நாங்கள் ரொம்ப வியந்த ஒரு விஷயம். ஸோ அவர் ஷோலேயே இருந்தாலும் பசங்க சேஃப்டியை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஸ் அ பேரண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த செட்டோட பிரம்மாண்டம் எப்படி இருந்தது இல்லை? ஐயோப்பா பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறது, அந்த இடத்துல அப்படி ஒரு செட்டு, அப்படி அந்த வெள்ளை இருட்டுலேருந்து நீங்கள் உள்ளே வரதை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட நான் சொல்லுவேன். வெள்ளை இருட்டு இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம். அந்த இடம் வந்து நிஜமாலே ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ பேரோட உழைப்பு வந்துட்டு உண்மையிலேயே நம்ம பார்க்குற அந்த ஷோக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அண்ட் அவ்வளோ பேரோட அந்த கோஆர்டினேட்டட் எஃபர்ட் தான் ஃபைனலாக வர அவுட்புட் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய விஷயம். எல்லாரோட எஃபர்ட்ஸுமே வந்து நம்ம ஒரு பெரும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ரொம்ப 1 hour தான் ஒரு ஷோ பார்க்குறோம். அன்றைக்கி அந்த 1 hour ஷோ வந்து அவங்க ஒரு 1 day ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. அரௌண்ட் மார்னிங் வந்து ஒரு 9 o'clock நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் கிளம்புறதுக்கு வந்து நைட் ஒரு 10:30, 11 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1 hour ஷோக்கு ஒரு 1 day அவங்கெல்லாம் உழைப்பு போடுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அன்னோட்டுலாம் ஷூட்டிங்கில் இருக்கேன், இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் டைம் ஆகும்லாம் சொல்லும்போது நான் சும்மா விளாட்றாங்க போல், நம்மக்கிட்ட டைம் முடிச்சுட்டு வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு வரதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஸோ ஒரு ரியாலிட்டி ஷோக்கு பின்னாடியும் ஒரு டிவி ஷோக்கு பின்னாடியும் எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்றத நாங்கள் கண்கூடாக பார்த்து அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எங்கள் குழந்தைகளுக்கும் அது ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டை நாங்கள் என்றைக்குமே செரிஷ் பண்ணிப்போம். குறிப்பாக வந்து நவிலன் வந்து அங்கே அடாப்ட் பண்ணிக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அமைதியாக அவன் வந்து அவன் எப்பயுமே நிறைய பேசுகிற ஒரு குழந்தை. அன்னைக்கு வந்து அவன் நிறைய பேசவும் இல்லை, அதுக்காக அவன் வந்து எதுவுமே இல்லாமல் இல்லை, அவன் பாட்டு இருந்தான். லைக் நீங்கள் சொல்கிறீங்களா, நான் கேட்டுக்கிறேன், நாங்கள் ரொம்ப நல்லவங்க, அந்த மாதிரி எண்ணெய் வச்ச தலை, அந்த மாதிரி வந்து அழகாக இருந்தான். உண்மையிலேயே அடுத்த நாள் வந்து பிரியங்கா தலை கூட வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கருவேப்பிலை எல்லாம் வந்து அவங்க டாஸ்க்லேயே இல்லை, பட் அவனை என்கேஜ் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்தது அவ்வளோ அழகாக அவன் கிள்ளி கொடுத்தானா. அண்ட் அதுக்காகவே அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து சமையலுக்கு ஆக்சுவலாக வேண்டியிருந்த புதினாவையுமே அவனை கிள்ளி தர சொல்லி அவன் கிள்ளினதை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. சொன்னாங்க சமத்து குழந்தை சூப்பராக வளர்த்துருக்கீங்க, நல்லா என்கேஜ் பண்ணுறான். அவன் வந்து கருவேப்பிலை கிள்ளிட்டு இருக்கும்போது பிரியங்கா தலையும் குரேஷி ப்ரோவும் வந்து பயங்கரமாக அவனை டிஸ்டர்ப் பண்ணிலாம் வந்து பண்ணி பார்த்தபோது அவன் கொஞ்சம் கூட அசராமல் இல்லை நான் இந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையே கண்ணாயினார் மாதிரி வந்து சார் பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடாக அவங்க ஒரு வாய்ஸ் நோட் அமிச்சாங்க. சான்ஸே இல்லை, சமத்து குழந்தைன்னு. அதை கேட்டோன்னே எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ்போஷர் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்குறோம்னா, நிலநவரன் வந்து ஃபேமிலி சர்க்கிள், தெரிஞ்ச இடங்கள், நாங்கள் நல்லா பழகின இடங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே போயிட்டு இருந்த பசங்க, தெரியாத ஒரு இடம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், நிறைய கேமராஸ், அதை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்குதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நாங்கள் இதை எடுத்துக்கிட்டே போனோம். நிலன் வந்து பிடிக்கலன்னு சொன்ன போதும் நாங்கள் அதுக்காக வந்து ஃபஸிலாம் ஆகலை. அவனுக்கு நாங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணோம். பட் அதை மீறி அவன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை விட்டாச்சு. இல்லை இது நீ பண்ணால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நாங்கள் அவனுக்கு ஃபோர்ஸும் பண்ணலை, புரிய வைக்க ட்ரை பண்ணோம். பிடிக்கலன்னு குழந்தைய விட்டாச்சு. நவிலன் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டோம், உனக்கு வேணுமா இந்த மாதிரி அண்ணா போல பரவாயில்லன்னா பரவாயில்லம்மா நான் போகிறேம்மா, எனக்கு பிடிச்சிருக்குமா, எனக்கு பிரியங்கா ஆண்டியை ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் வந்து இன்ட்ரெஸ்டோட போனான். ஸோ எங்களுக்கு ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து இது ஒரு பர்சனலி இது ஒரு சின்ன விக்ட்ரி எங்களுக்கு. ஏன்னா பசங்க எங்கள் சூழலை தாண்டின ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே போய் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நான் ரொம்ப குறிப்பாக எது கவனிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, பசங்களுக்கு வந்து அந்த ஃபியர் இருக்கா அப்படின்னு. ஏன்னா ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அடல்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன். அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அதற்கான சூழல்களில் வந்து குழந்தைங்க அதிகம் இல்லாதது தான் அதுக்கு ஒரு பெரிய காரணம். நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நிறையா எலக்யூஷன் காம்படிஷன், காம்பேரிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணதுனால ஓரளவுக்கு எனக்கு அது வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. எனக்கு ஸ்டேஜ் ஃபியருங்கிற விஷயம் நம்ம தலைக்கேற அது இருக்கும், பட் ஒரு 5 minutesல அந்த நர்வஸ்னஸ் நான் கடந்துருவேன். ஸோ பசங்களுக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் நாங்கள் நிறைய கொடுக்கணும்னு நினைப்போம். அண்ட் அதுக்காக தான் அவங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், வெளியே எங்கேயோ நடக்கிற டிராயிங் காம்படிஷன், இந்த மாதிரியான எக்ஸ்போஷர்னு நிறைய அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எனக்கும் ஸ்டேஜ் ஃபியர்லாம் வந்து இருக்கு. ஸோ பிரியா கிட்ட அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்படி என்ன சொன்ன அப்படிலாம் கிடையாது, நீங்களும் பயங்கரமாக பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, என் வீட்டுக்காரரையும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ வந்து பசங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரை மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். அந்த ஸ்டேஜ் ஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சின்னதுலேயே அதை உடைக்கணுன்றதுக்கான முயற்சியாக தான் நாங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம். அதை தாண்டி அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணாங்கன்னா ஹாப்பி, என்ஜாய் பண்ணலையா அப்பவும் ஹாப்பி. அந்த எக்ஸ்போஷரை கொடுத்தோன்ற திருப்தி எங்களுக்கு இருக்கு. இப்போ கூட பாருங்க 5 பேர் தான் பேசணும்னு ஆரம்பிச்சாங்க. சரி போய் உட்காருடா, அருண் நீ அவனை பார்த்துக்க, நான் இவனை பார்த்துக்கிறேன், நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓவரால் எங்களுக்குமே அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ வந்து பயங்கரமாக
பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டிவில பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காம வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வார எபிசோட் நீங்களும் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நிலநவிலனை நீங்க கவனிச்சிங்களா, உங்களை கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து நாங்க செம்மையா எக்ஸைட் ஆகும். இந்த மாதிரி பல அழகான வீடியோஸோட உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். பாய்.